அஸ்மத்குருபியோ நமः. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் 2வது ஆஸ்வாசம் 2வது சாப்டரில் இன்றைய ஆச்சரியமான அனுபவ ஸ்லோகங்கள் 23, 24வது ஸ்லோகம். 23ல் மூவுலகையும் வயிற்றில் கொண்ட கண்ணன் என்றும் அவன் அவன் கட்டுண்டு இருந்த ஆச்சரியமான தாமோதர அனுபவத்தையும் சொல்லப் போகிறார். கோஷ பிரகோஷ சமனாய மதோ குணேன மத்தியே பபந்த ஜனனி நவநீத சோரம் தத்வந்தனம் த்ரிஜகதாம் உதராஸ்ரயாணாம் ஆக்ரோஷ காரணமஹோ நிதராம் பபூவா. கோஷ பிரகோஷ சமனாய மதோ குணேன மத்தியே பபந்த ஜனனி நவநீத சோரம் தத்வந்தனம் த்ரிஜகதாம் உதராஸ்ரயாணாம் ஆக்ரோஷ காரணமஹோ நிதராம் பபூவா. தாமோதர விருத்தாந்தம். அந்த கயிற்றால் கட்டுண்ட பெருமான், அதை பற்றிய கவியோட ஒரு அற்புத கற்பனை. ஆயர்பாடியில் வீட்டுக்கு வீடு போய் கண்ணன் வெண்ணையை திருடுவானாம். அப்படி திருடும்போது ஆயர்பாடி மக்கள்லாம் ஒன்று கூடி யசோதையிடம் வந்து கூச்சல் போட்டார்கள். அந்த புகார் கூக்குரலை தவிர்ப்பதற்காக கண்ணனின் தாய் யசோதை ஒரு மத்து கயிற்றினால் அவன் இடுப்பை சுற்றி கட்டி போட்டு விட்டாள். தாமோதரன். அதனால் ரொம்ப விபரீதம் ஆயிடுத்து. என்ன ஆச்சு அப்படின்னா, பரமாத்மாவின் வயிற்றில் தானே அந்த ஆலமா மரத்தினிலை மேலொரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். அந்த உலகங்களெல்லாம் அவனுடைய வயிற்றில் குடியிருக்கு. 3 லோகங்களும் அவனுடைய வயிற்றில் குடியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வயிறு கயிற்று பிடியினால் இறுக்கி அந்த 3 லோகமும் கத்தர்தான். ஓன்னு தாங்க முடியாமல், ஏன்னா அந்த வயிற்றை இருக்கிறாளே அந்த கயிற்றுனால. அதனால் நல்ல அழகான அனுபவம். 3 லோகங்களும், அதாவது கோஷ ஆய்ப்பாடியில், பிரகோஷ கண்ணனுடைய விஷமச் செயல்களை பற்றி எழுந்த கூக்குரலை சமனாய சமாதானப்படுத்துவதற்காக, அதை அவளெல்லாம் சமாதானப்படுத்துவதற்கு மதோகுணேன தயிர்கடையும் மத்து, அந்த மைத்தின் கயிற்றால் நவநீத சோரம் வெண்ணெய் திருடிய கண்ணனை ஜனனி, அவனுடைய தாயான ஜனனி யசோதை மத்தியே இடுப்பின் நடுவில் பபந்த கட்டினான். தத் அந்த பந்தனம் கட்டானது உதர ஆஸ்ரயானாம் அவனுடைய வயிற்றில் அடங்கியிருந்த த்ரிஜகதாம் 3 உலகத்திற்கும் நிதராம் மிகுந்த ஆக்ரோஷ காரணம், கூக்குரலுக்கு காரணமாயிற்று. பபுவா ஆயிற்று. தயிர்கடையும் கயிற்றால் கட்டும்படி எளிய வடிவம் தாங்கி நின்ற கண்ணன் தன் வயிற்றில் உலகையும் தாங்குபவன் என்பதையும் காட்டுபவனாய் காட்சியளிக்கிறான். அந்த திருவிளையாடலால் அவனுக்கு தாமோதரன் என்ற பெயர், சிறப்பு பெயர் வந்தது. இப்போ கூட ரங்கநாயகி தாயார் வந்து ரங்கநாதனை கேலி பண்ணுவாளாம். உன்னுடைய இடுப்பை பார்த்து, அந்த வயிற்றில் இருக்கிற கயிற்று தழும்பை பார்த்து, ஹே வெண்ணெய் திருடினவன் தானே நீர் அப்படின்னு அவரை டீஸ் பண்ணுவாராம். அப்படின்னு ஒரு ஆச்சாரியருடைய அனுபவம். அது 23வது ஸ்லோகம். 24வது ஸ்லோகம் அதை விட அழகான ஸ்லோகம். சைவாவயம் ந கலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபபரா நிதராம் ததாபி சேதோ மதீய மதசி குசுமாவபாசம் ஸ்மேரானனம் ஸ்மரதி கோபவது கிஷோரம். இது அவர் சொல்கிறார் லீலாசுகர். நானும் என்னுடைய மூதாதையர்களும் முன்னோர்களும், ஆக்சுவலி லீலாசுகருடைய இயற்பெயர் பில்வமங்கலன். பில்வமங்கலன் என்பது சிவனோட ஒரு பெயர். இவரும் இவருடைய மூதாதையர்களும் வீர சைவர்கள். அவர்கள் எல்லாரும் பஞ்சாட்சரி மந்திரம், சிவனோட மந்திரம், அதில் உபதேசம் பெற்று குருக்களிடம், அவர்களுடைய குருவிடமிருந்து அதையே தீவிரமாக ஜபிப்பவர்கள் அவர்கள்.
அப்படிப்பட்ட வீரசைவ ஃபேமிலியில் வந்த நான், அது எந்த விதமான சர்ச்சையும் இல்லை, நாங்கள் வீரசைவர்கள் தான். ஆனால் என் மனம் அந்த ஆயர்பாடி சிறுவன், அந்த ஆயர்பாடி கோபிகை யசோதை, அவளுடைய இளம் சிறுவன், அவளுடைய குழந்தை ஆயர் கொழுந்து, அவனிடம் நாட்டம் கொண்டுள்ளதே என் மனம். அவனுடைய அந்த காயாம்பூ போன்ற ஒளி மிகுந்த ஆச்சரியமான அந்த அழகு, அந்த வெள்ளமிட்டு ஓடும் அந்த அழகு, அவனுடைய சிரித்த முகம், அது ஒன்றுதான் நான் ஸ்மரிக்கிறேன். அந்த ஒன்று என்னை பாடுபடுத்துகிறது, என்னை பைத்தியமாக்குகிறது. அவன் அழகும் அவன் குணமும். சைவ பரம்பரையில் பிறந்த நான் கண்ணனின் வசீகரத்தால் ஈர்க்கப்பட்டு இப்போது அவனுடைய தீவிர பக்தனாக, ரசிகனாக மாறி அவன் மேல் காதல் கொண்டு வரும் வைஷ்ணவனாக மாறிவிட்டேன் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.